நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் Huawei Mate 30 ப்ரோவோட கேமராவும் டிஸ்பிளேயும் லீக் ஆயிருக்கு. அதே போல் ரியல்மியோட Realme A1ஓட ரீட்டைல் பாக்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. Nubia Z20யோட கேமரா சாம்பிள் வந்து லீக் ஆயிருக்கு. Xiaomi தங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக ஸ்மார்ட் சாப்ஸ்டிக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் LG G8 ThinQ மொபைலை உலகம் முழுக்க லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது Huawei Mate 30 ப்ரோவில் உங்களுக்கு கேமராவும் இமேஜும் லீக் ஆகிருக்கு. இப்போ கேமரா நம்மளால் பார்க்கும்போது அதுவும் ப்ரைமரி கேமரா உங்களுக்கு 4 கேமரா வித் ரவுண்டட் ஷேப்பில் நம்மளால் பார்க்க முடியுது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஃப்ளாஷும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு கீழே 5x ஆப்டிக்கல் ஜூம் அப்படிங்கிற வார்த்தையால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த Huawei Mate 30 ப்ரோவில் ப்ரைமரி கேமராவில் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலும் இமேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து நம்மளால் ஒரு லீக்காக நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் Huawei Mate 30 ப்ரோவில் வேற என்ன விஷயங்கள்லாம் லீக் ஆக போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மியோட Realme A1ஓட ரீட்டைல் பாக்ஸ் வந்து சமீபத்தில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் எந்தவித ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளால் பார்க்க முடியல. பட் இந்த மொபைலில் எந்த ஃபியூச்சர்லாம் வரும் அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB 3GB ரேமில் வரலாம், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வரலாம், 4200 mAh பேட்டரி தான் வரலாம். அதே போல் ரியல்மியோட கலர் OS 6 சப்போர்ட்டோட Android 9.0ல் வரலாம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா, அதில் வந்து டியூல் கேமரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வரலாம் அப்படிங்கிறத பரவலாக பேசப்படுது. எந்த அளவுக்கு உண்மைத்தனம் தெரியல, மொபைல் இறங்கினா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Nubia லாஸ்ட்டாக லான்ச் பண்ணது Nubia Z18. அதுக்கப்புறம் Nubia Z19 தான் வரணும். பட் Nubia என்ன பண்ணாங்க, Nubia Z20 அப்படிங்கிற மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க, அறிவிப்பே வெளியிட்டாங்க. பட் இந்த ஃபோன் இன்னும் லான்ச் ஆகலை. அதுக்கு முன்னாடியே இந்த Nubia Z20யோட கேமரா சாம்பிள் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் Nubia Z20யோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், எப்போ லான்ச் ஆக போகுது, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi தங்களுடைய க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக ஸ்மார்ட் சாப்ஸ்டிக்கை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு கெட்ஜெட் பேஸ்டு சாப்ஸ்டிக்னு சொல்லலாம். இந்த கெட்ஜெட்டில் உங்களுக்கு 20 சாப்ஸ்டிக்கை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சாப்ஸ்டிக்கை வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், கொரியா, தைவான், வியட்நாம், இந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ளவங்க இந்த சாப்ஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. இது உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய சாப்ஸ்டிக்னு சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு கலாச்சாரமாக இந்த சாப்ஸ்டிக்கை பயன்படுத்தி தங்களுடைய உணவை வந்து உண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சாப்ஸ்டிக்கில் வந்து ஒரு கெட்ஜெட் பேஸ்டு சாப்ஸ்டிக் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சைனாவில் உங்களுக்கு 99 ரூபா எண்ணில் அப்படி கிடைக்கும். டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $14 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இல்லை, ஆகஸ்ட் 14 உங்களுக்கு இந்த சேலுக்கு வருது. அப்போ இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஷாங்காய் 2019 LG 2 மொபைலை அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதில் LG G8s ThinQ மொபைலும் LG V50 5G மொபைலும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதில் LG V50 5G மொபைலை மட்டும் ஷாங்காய் ஈவெண்ட்டில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இன்னொரு மொபைல் LG G8s ThinQ மொபைலை வந்து தைவானில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலை பற்றி தான் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ இந்த மொபைல் வந்து குளோபல் வெர்ஷனாக வந்து அவைலபிளாக ஆகிறதுக்காக தைவானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதே போல் உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவை இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒன்று செல்ஃபி கேமரா உங்களால் பார்க்க முடியும். ட்ரிபிள் கேமரா உங்களுக்கு 12, 13, 12 முறையே 3 கேமராவில் அமைச்சிருக்காங்க. அதே போல் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 9.0, அதே போல் உங்களுக்கு சிப்செட் Snapdragon 855 சிப்செட், இந்த மாதிரி விஷயங்கள் தற்சமயம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் இந்த LG வந்து இந்த மொபைலோட ப்ரைஸை வந்து வெளியிடலை, கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi சமீபத்தில் ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரோபோட்டை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UBTech அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்டுக்கு பேர் மார்வல் அவெஞ்சர் எண்ட் கேம் அயன் மேன் MK50 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 7 மோட்டார் இயங்குது. இந்த 7 மோட்டார் மூலியமாக இந்த ரோபோட்டை ரன் பண்ணலாம். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா 2 லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1.5 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி
பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரோபோட்டை உங்களால் வந்து ஐஃபோன், iOS இந்த மாதிரி டிவைஸ்கள் மூலியமாக இந்த ரோபோட்டை இயக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சைனாவில் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 yen கிட்ட வருது. அதாவது டாலர் படி பார்க்கும்போது $285 கிட்ட நீங்கள் ஈஸியாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சக்தி ப்ராசர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ப்ராசரை உருவாக்குறதுக்காகவே இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க தான் முழுக்க ஃபண்டை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது மூலமா இந்த சக்தி ப்ராசர் வந்து உருவாக்கியிருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்காக இந்த ப்ராசர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் 6 கிளாஸாக வந்து இந்த போர்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது. முழுக்க ஆப் டெவலப்மெண்ட்காகவே சொல்லலாம். கமர்ஷியலாகவும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்த சக்தி ப்ராசர் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட யூபின் கிரவுட் ஃபண்டிங் மூலியமாக ஹேர் கிளிப்பர் அப்படிங்கிற ஒரு கெட்ஜெட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் என்சன் பூஸ்ட் ஹேர் கிளிப்பர் அப்படிங்கிறாங்க. இந்த ஹேர் கிளிப்பரை வந்து உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த கெட்ஜெட்டை வந்து ஷோமி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது கிரவுட் ஃபண்டிங் மூலியமாக லான்ச் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து சேனலில் லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா 50 yen உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தோராயமாக $7 நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இப்போ இல்லைங்க, ஆகஸ்ட் 12 முதல் உங்களுக்கு சேலுக்கு வரப்போகுது. டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது வாக்கி டாக்கியை பற்றி. வாக்கி டாக்கி ஒரு ட்ரெண்டி கம்யூனிகேஷன் இல்லை, இருந்தாலும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த வாக்கி டாக்கியை தயாரித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஷோமி சமீபத்தில் BeeBest அப்படிங்கிற பேரில் வாக்கி டாக்கியை லான்ச் பண்ணிருக்காங்க. 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு இடையில நீங்கள் வாக்கி டாக்கியில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத BeeBest மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த BeeBestல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3350 mAh பேட்டரி கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது. 5 watts மேக்ஸிமம் பவர் வந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த BeeBest வாக்கி டாக்கியில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மோடில் வச்சிங்கன்னா 7 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அதோட சார்ஜை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு 12 hour வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த BeeBest வாக்கி டாக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ விலையில் கிடைக்குன்னா சைனாவில் ஒரு 140 yen, அதாவது ஒரு $20 நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் இந்த BeeBest வாக்கி டாக்கி. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.